ஹோட்டல் ஸ்டைலில் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இட்லி, தோசை, பொங்கல் எல்லாத்துக்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கு 1 டம்ளர் துவரம்பருப்பை குக்கரில் போட்டு வேக வச்சிடலாம். அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. லைட்டாக மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் சேர்த்து நம்ம ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு 3 தக்காளி, 3-4 வரமிளகா, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மல்லி, 4-5 பல்லு பூண்டு சேர்த்து நல்லா மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. சின்ன துண்டு புளியை நம்ம ஊற வச்சு வச்சிடலாம். இப்போ பருப்பு நல்லா வெந்துச்சு. அதை ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இல்லை 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், உளுந்து, வரமிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிடலாம். இப்போ 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும்னு அவசியம், லைட்டாக வதங்கினா போதும். கரைச்சி வச்ச பேஸ்ட் நம்ம கூட கலந்து விட்டுலாம். லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. லைட்டாக தண்ணி ஊற்றி கொதி வந்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் சாம்பார் தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சாம்பார் தேவையான உப்பு, நம்ம கரைஞ்சி வச்ச பருப்பை நம்ம கூட கலந்துடலாம். லைட்டாக கொதி வரும்போது நம்ம கரைச்சி வச்ச புளி நம்ம கூட மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ சின்ன துண்டு வெள்ளம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ சாம்பார் நல்லா கொதிக்கும் போது நம்ம கைப்பிடி கொத்தமல்லி பண்ணலாம். கண்டிப்பாக சேர்த்துக்கலாம்.